நாமல் ராஜபக்சவின் உரை ரத்தானமைக்கு இதுதான் காரணம். பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு வெளியிட்ட தகவல். யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான திட்டம் நலிந்த ஜெயதிச அளித்த உறுதி. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பணிப்பாளரான சுயசாலே சிஐடியினரால் கைது. உடன் வெளியேறவும் 10,000க்கு மேற்பட்ட வீடுகளில் வசிப்போருக்கு அவசர எச்சரிக்கை. கிபிள் ஓயா அபாயத்தின் குறியீடா? யாழில் திறந்த கலந்துரையாடல். கிபிள் ஓயா திட்டத்தால் ஊரை விட்டு வெளியேறும் நிலையில் மக்கள். பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்ட விவகாரம். புத்திஜீவிகள், செயற்பாட்டாளர்கள், சட்டத்திறனிகள் 85 பேர் கூட்டாக கரிசனை. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர்கள் மீது ராஜபக்சக்கள் நிகழ்த்திய இனப்படுகொலை காரணமாகவே ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாமல் ராஜபக்ச நிகழ்த்தவிருந்த உரை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆக்ஸ்போர்ட் யூனியன் ஏற்பாடு செய்த உரை அல்லது உரையாடல் நிகழ்வுகள் எந்த காரணத்துக்காகவும் ரத்து செய்யப்படுவதில்லை. அவ்வாறு ரத்து செய்வதை கருத்து சுதந்திரம் மீதான தாக்குதலாகவும் தன் புகழுக்கான இலக்காகவும் அந்த நிறுவனம் கருதுகிறது. இவ்வாறான நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆக்ஸ்போர்ட் உரை ரத்து செய்யப்பட்டமை அரிதான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாகும். இதற்கு நாமலின் குடும்பத்தால் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலையே காரணமாகும். நாமல் ராஜபக்சவின் குடும்பம் தமிழர்களுக்கு எதிராக இழைத்த போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள் மற்றும் சொல்லனா துயரங்கள் உலகறிந்தவை. அந்த பாதகமான செயல்களின் தொடர்ச்சியாகவே இன்றும் ராஜபக்ச குடும்பத்தினர் பார்க்கப்படுகிறார்கள். அத்தகைய ஒரு பின்னணியை கொண்டவருக்கு உயரிய மேடைகளை வழங்குவது அறமற்றது என்பதை தமிழ் மாணவ சமூகம் மிக தெளிவாக எடுத்துரைத்தது. இதை ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் யூனியன்கள் தெளிவாக உணர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறகலைய போராட்டத்தின் பின்னர் தப்பிச் சென்ற கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூர் பெனிசுலா ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது 3ஆம் ஒரு நாட்டின் அழுத்தத்தினாலேயே பதவி விலகலுக்கான கடிதத்தை சமர்ப்பித்தார் என உண்மைகள் வெளியாகியுள்ளன. அறகலைய போராட்டத்தின் பின்னர் தப்பிச் சென்ற கோட்டாபய ராஜபக்ச சிங்கப்பூர் பெனிசுலா ஹோட்டலில் தங்கியிருக்கும் போது 3வது ஒரு நாட்டின் அழுத்தத்திலேயே பதவி விலகலுக்கான கடிதத்தை சமர்ப்பித்தார். அவர் பதவி விலகுவதற்கான எவ்வித தீர்மானத்தையும் எடுத்திருக்கவில்லை என அசங்க அபே குணசேகர தெரிவித்தார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவர் பூகோளவியல் அரசியல், சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர், வருகை தரும் விரிவுரையாளர், மேலும் முன்னாள் அரசியல்வாதி ஒசி அபே குணசேகரவின் மகன் ஆவார். அறகலைய போராட்டத்தின் போது மறைக்கப்பட்ட பல உண்மைகள் வின்ஸ் ஆஃப் சர்ச் என அழைக்கப்படுகின்ற ஆங்கில நாவலில் இது தொடர்பான பல தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். அந்த நாவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. இந்த செவ்வியில் அவர் மேலும் குறிப்பிட்டது, அன்றைய நிலையில் கோடபாய முதலில் மாலைதீவுக்கும் பின்னர் சிங்கப்பூருக்கும் அங்கிருந்து தாய்லாந்துக்கு சென்றார். இந்த பயணத்தின் உத்தியோகபூர்வமற்ற நிலையில் இந்தியாவை அவருக்கு உதவி செய்தது. சிங்கப்பூர் பெனிசுலா ஹோட்டலில் பதவி விலகல் கடிதத்தை வெளிநாட்டு பாதுகாப்பு துருப்புக்களை பெற்றுக்கொள்கிறது. இந்த இரகசியங்கள் தொடர்பில் சிங்கப்பூர் ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களை அசங்க குணசேகர இவ்வாறு தெரிவிக்கிறார். வெளிநாடு ஒன்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே அவர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிறார். இந்திய புலனாய்வுத்துறை இறந்த எலியில் இருந்து வரும் துர்நாற்றத்தை போன்றதாகும் என குறிப்பிடும் அவர், இந்த திட்டம் ரோபிக் செயற்பாடு என குறிப்பிட்டுள்ளார். கருத்துப்படி இந்தியா முன்னிலையாகிய கோட்டாபயாவுக்கான அனைத்து பாதுகாப்பையும் வழங்கியது என கருத்துப்படி முன்னிலையாகவில்லை என்றால் கோட்டாபய பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்காது என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மண்டைதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை திட்டவட்டமாக தெரிவித்தார். மண்டைதீவில் அமையவுள்ள இந்த மைதானத்துக்கான கட்டுமான பணிகளை முறையான சுற்றுச்சூழல் அனுமதி செயல்முறை பூர்த்தியாகும் வரை தற்காலிகமாக நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதான கட்டுமான பணியானது நிச்சயம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். பாரிய திட்டத்தை முழுமைப்படுத்த வேண்டுமெனில் அதற்கு தேவையான சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்நுட்ப அறிக்கைகள் அவசியமானவை. எனவே சம்பந்தப்பட்ட சகல அமைச்சுக்களுடன் இணைந்து ஒரு கூட்டு முயற்சியாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மைதானம் அமைக்கும் வேலை திட்டத்தை எவ்வித தடையுமின்றி விரைவில் முடிக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாகும் என குறிப்பிட்டார்.
மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்தவுடன் இடைநிறுத்தப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியவர்கள், பிரதான சூத்திரதாரிகள் மற்றும் தாக்குதலுடன் நேரடி தொடர்புடையவர்கள் ஆகியோர் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்தல், சாட்சியங்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். தாக்குதலுடன் தொடர்புடைய சில நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட கவனம் செலுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எதிர்வரும் ஈஸ்டர் ஞாயிறு தினத்துக்கு முன்னதாக குற்றவாளிகளை அம்பலப்படுத்த முடியுமா என தெரியவில்லை என விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்களை பொறுப்பானவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது எமது இலக்கு எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக அதற்கான பின்னணி உருவாக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் 12,301 வீடுகள் மண் சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த வீடுகள் மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்றது என்பதால் அங்குள்ள மக்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட தொடருந்து பாதைகளை சீரமைப்பதற்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தொடருந்து அதிபர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தொடருந்து சேவையை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்குரிய திட்டங்கள் இல்லாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானம் 1,552 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். இது கடந்த ஆண்டின் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.7% வளர்ச்சியாகும் என அதன் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார். ஜனவரி மாதத்தில் 1,552 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1,165 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் கிடைத்துள்ளதுடன் இது கடந்த ஆண்டை விட 10.5% வளர்ச்சியாகும். சேவைத்துறை ஊடாக 367 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானம் கிடைத்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 24.5% என்ற பாரிய வளர்ச்சியை காட்டியுள்ளது. ஏற்றுமதி வருமான அதிகரிப்பில் தேயிலை, தேங்காய், ரப்பர், உணவு மற்றும் பானங்கள், மின்சாரம் மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள், மரக்கறிகள், பழம் மற்றும் கடல் உணவுகள் முக்கிய பங்காற்றியுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை, சேவைத்துறை ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிபிலோயா அபாயத்தின் குறியீடா என்ற தலைப்பிலான திறந்த கலந்துரையாடல் யாழ் ஊடக அமையத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. ஊடக அமையத்தின் ஸ்தாபகர் தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், துரைராசா ரவிகரன், சத்தியலிங்கம் ஆகியோரும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், வேலன் சுவாமிகள், சட்டத்தரணி ஐங்கரன் குவதாசன் மற்றும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட பீடாதிபதி ரகுராம், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், எல்லை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேற்று பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமான மேற்படி கலந்துரையாடலில் கிபிலோயா திட்டத்தின் ஊடாக தமிழ் மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்படும் விவகாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், யானை மனித மோதல் போன்ற பாதகமான விளைவுகள் தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் இந்த திட்டத்தின் ஊடாக அரசாங்கம் அடைய நினைக்கும் மறைமுக இலக்குகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவிகரன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோர் முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் ஏற்படவுள்ள பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை சுட்டிக்காட்டினர். இந்த முயற்சியை நல்ல முயற்சியாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பிலே கட்சி அரசியலை கடந்து சிந்திக்கின்ற, கலந்துரையாடுகின்ற, செயல் வடிவத்திலே சில செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சியை யாழ் ஊடக அமையம் ஒழுங்குபடுத்தி இருப்பது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக, வரவேற்கத்தக்க விடயமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அங்க காடு எங்களுடைய ஆக்கள் ஏற்கனவே இங்கே இதில் நான் கூட்டிக் கொண்டு நான் 2 பேர் வெடி வச்ச கல்
காமக்கார அமைப்போட உள்ள ஆக்கள் ஓனியா வடக்கு கரோவை பெற்று விவசாய அமைப்புகளின் பிரதிநிதியையும் கூட்டிக் கொண்டு வந்தான். ஏனென்றால் இதால் உள்ள பாதிப்பு நான் மாகாண சபையிலேயே ஒரு விடயம் சொன்னான். இப்போ உங்களோட கன்சார்ட் எடுத்து பாருங்க. கொக்குழாயில் விகார கட்ட உறுதிகள் விகார கட்டினா நல்லூருக்கு விகார வருமென்று சொன்னான். 3 குளங்கள், அந்த குளங்கள் எல்லாம் சிங்கள பெயர்கள் மாற்றப்பட்டு அந்த குளங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 1700 ஏக்கர் வயல் நிலம் இப்போது செய்கையில் இருக்குது. 700 ஹெக்டேரில் இருக்குது. அந்த உங்களுக்கு தெரியும், எங்களோட பர்னி பிரதேசத்தின் மலை வீழ்ச்சி காலம் பெரும்போகம் என்ற ஒரு போகமும் சிறு போகம் என்று சொல்லி இன்னொரு தண்ணி எவ்வளவு குளங்களில் இருக்கின்றத அடிப்படையாக இந்த பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு செய்கிறது. இந்த மகாபலி எல்வலயத்துக்குள்ளுக்கும் அங்கே வாழுகின்ற விவசாயிகள் எல்லாரும் விவசாயிகள், பெரும்பாலான ஆக்கள் கொக்குளாய் பக்கத்தில் கொஞ்சம் மீன் பிடிக்கிறார்கள் இருக்கணும். பெரும்பாலான ஆக்கள் விவசாயிகள். அவையில் இப்போது அந்த 1700 ஏக்கர்லேயும் மகா சீசன் என்று சொல்கிற பெரும்போக வயலை செய்து கொண்டிருக்கணும். சிறுபோகத்தில் ஒரு மிகவும் அரைவாசியிலும் விட குறைஞ்ச அளவு தான் சிறுபோக நெற்செய்கைக்காக பயன்படுத்தப்படுது. தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாங்கள் ஒரு தொல்பொருளாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரதேசத்தில் கால் வச்சாலே கைது செய்கிறார், நடந்து போக இயலாது. ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 47 தொல்பொருள் அதி முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அளிக்கப்பட போகின்றன. அல்லது இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கிறதால பராமரிக்க முடியாத ஒரு நிலைக்கு அந்த இடங்கள் தள்ளப்பட போகின்றன. வடக்குக்கும் கிழக்குக்குமான அந்த நார்த் ஈஸ்ட் கண்டிக்விட்டி, வடக்கையும் கிழக்கையும் இணைக்கக்கூடிய அந்த பூகோள ரீதியான தொடர்பை முழுமையாக நாங்கள் இல்லாமல் செய்வது, அந்த முழுமையாக இல்லாமல் செய்வதை இப்ப குறைந்தபட்சம் எங்களுக்கு இப்ப இருக்கிறது என்னன்னு சொன்னா, வெளியே யார் பக்கத்தில் போனாலும் கொக்குளாய் கொக்கு தொடுவாய் அந்த பெல்ட் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. மகாபலி அத்தாரிட்டி அதையும் எடுத்து விட்டால் நிச்சயமாக எங்களுக்கு பூகோள ரீதியாக வடக்கு கிழக்கு என்பது துண்டாடப்படும் என்று சொன்ன ஒரு நிலவரம் உருவாகும். கெபிலோயா திட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டால் எல்லை கிராமங்களில் நாங்கள் வாழ்வதில் பயனில்லை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறும் நிலையை உருவாகும் என முல்லைத்தீவு எல்லை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ் ஊடக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிபிலோயா அபாயத்தின் குறியீடாக என்ற தலைப்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலை கருத்து தெரிவிக்கும் போது மக்கள் இவ்வாறு தெரிவித்தனர். 1984 ஆண்டு எமது பிரதேசங்களை விட்டு நாங்கள் வெளியேறி வெளி மாவட்டங்களில் வாழ்ந்த நிலையில் 2012 ஆண்டு மீள்குடியேற்றம் செய்த போது நாங்கள் விவசாயம் செய்த 5 குல காணிகள் முற்றுமுழுதாக பறிக்கப்பட்டது. பெற்றால் நாங்கள் அங்கு வாழ்ந்தோமே தவிர அங்கு எமது வாழ்வாதார நிலங்கள் அனைத்துமே பறிக்கப்பட்டது. எங்கள் நிலங்களை பறிப்பதற்காகவே மகாபலி எல்வலயம் உருவாக்கப்பட்டது. அந்த குல காணிகளை விடுவிப்பதற்கு அப்போதிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பல முயற்சிகளை எடுத்த போதும் மகாபலி அதிகார சபை விட்டுத்தர ஒப்புக்கொண்டிருந்த போதும் அப்போது இந்த அரசு அதிபரின் அக்கறை இல்லாத செயற்பாட்டால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அப்போது அக்கறையுடன் செயல்பட்டு இருந்தால் ஒரு குலத்தையாவது மீட்டிருக்க முடியும். கிபிலோயா என்று எங்கள் காணிகள் அனைத்தும் பிடிக்கப்பட்டால் எங்கள் காணியை விட்டு நாங்கள் முற்றுமுழுதாக வெளியேறக்கூடிய நிலை உருவாகும். எல்லோருக்குமே கிபிலோயா என்ற பெயரை மட்டுமே தெரியும். அங்கு நடைபெறுகின்ற விடயங்கள் மிக மோசமாக காணப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரின் தொடர்ச்சியான முயற்சியால் நாங்கள் இன்று வரைக்கும் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய சூழல் உள்ளது. கிபிலோயா திட்டம் நடைமுறைக்கு வந்தால் நிச்சயமாக நாம் அங்கிருந்து பிரயோசனம் இல்லை. கிபிலோயா திட்டத்தின்படி மின்வேலி அமைக்கிறார்கள். அந்த மின்வேலி அமைத்தால் நமது முக்கிய வாழ்வாதாரமான கால்நடைகள் பாதிக்கப்படும். மாடு அங்காளி செல்ல முடியாது. மழையை நம்பியே நாங்கள் விவசாயம் செய்கிறோம். விவசாய நிலங்களில் எந்த அபிவிருத்தியை செய்து தர மகாபலி அதிகார சபை ஏற்றுக்கொள்ளாது. அரசு உத்தியோகத்தர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் மகாபலி அதிகார சபையின் தலையிட்டால் அபிவிருத்தி செய்யப்படுவதில்லை. கம வீதிகளை அபிவிருத்தி செய்திருந்தால் நாங்கள் நினைத்து விடுவோம் என்ற காரணத்தால் ஏனைன் தாவொரு வகையில் தங்களை துன்பப்படுத்தி அந்த கிராமத்திலிருந்து வெளியேறுவது அரசின் நோக்கம். பிரதேச செயலாளரால் எங்களுக்கான காணிக்குரிய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது. இந்த பத்திரங்களின் உறுதியை தரலாம் என்று பொய்ச்சாட்டு சொல்லி மீளவும் அரசாங்கத்தால் பெற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று வரைக்கும் அந்த அனுமதி பத்திரங்கள் திரும்பி வழங்கப்படவில்லை. இதனை மகாபலியுடன் இணைத்து நாயாற்று கங்காளி உள்ள மக்களை முற்றுமுழுதாக வெளியேற்றுவது அவர்களின் நோக்கம். அந்த கிராமத்தின் பரம்பரையாளர்கள் பலரும் வயது இறந்து வருகிறார்கள். அந்த கிராமத்திலிருந்து வெளியேறும் போது எனக்கு 17 வயது, தற்போது 60 வயது ஆகிறது. போராட்ட காலங்களில் தொடர்ச்சியாக அங்கு தொடர்பு இருந்தபடியால் இன்று வரைக்கும் அதை விட்டு போகவில்லை. மண் பற்றோடு இருக்கின்றோம்.
இளம் சமுதாயத்துக்கு கிராமம் பெற்று குறைந்து கொண்டு செல்கிறது. அக்கறை இல்லாமல் இருந்தால் எமது நிலம் உம்மை விட்டு போய்விடும். யாழ்ப்பாண மக்களுக்கு 3000 ஏக்கர் காணி இருக்கிறது. எம்மிடம் பட்டியல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பலரை தேடித் திரிந்து ஒரு குடும்பத்தையே சந்தித்திருக்கின்றேன். அனுமதி பத்திர இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் போன்ற விவரங்கள் இருந்தாலும் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு பல முயற்சிகள் எடுப்பதுடன் நாங்கள் வெளிநாடுகளை தொடர்பு கொண்டு முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அவர்களுடைய காணிகளை அபகரிப்பதற்கான முயற்சி இடம்பெறுகிறது. அங்குள்ள பெருமளவு காணி யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களின் காணி என்பது தெரியும். அவர்கள் வரமாட்டார்கள் என்றும் தெரியும். அந்த காணிகளை முக்கியமாக பிடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். எங்கள் கிராமம் உண்மையில் விடுபடுமாக இருந்தால் எத்தனையோ விடயங்கள் செய்ய முடியும். அந்த இடத்தை விடக்கூடாது என்பதற்காக போராடுகிறோம். பல துன்பங்களை கடந்து போராடுகிறோம் என தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவின் பாரியார் பேராசிரியர் மைத்ரி விக்ரம்சிங்கவிற்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து புத்திஜீவிகள், சிவில் மற்றும் பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்கள், சட்டத்திறனிகள் உள்ளடங்களாக 85 பேர் கூட்டாக கரிசனை வெளிப்படுத்தியுள்ளனர். இது குறித்து சட்டத்தரணி பவானி பொன்சேகா, பேராசிரியர் சந்திரகுப்த தேனுவர, கலாநிதி ராதிகா குமார் சுவாமி, கலாநிதி நிமல்கா பெர்னாண்டோ, கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து ஆகியோர் உள்ளடங்கலாக புத்திஜீவிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட 85 பேரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டிருக்கும் கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லண்டனில் உள்ள வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழக நிகழ்வில் பங்கேற்பதற்கு பொது நிதியை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் கணவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இடம்பெற்று வரும் வழக்குடன் தொடர்புடைய வகையில் மைத்ரி விக்ரமசிங்க நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். லண்டன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு கௌரவ பேராசிரியர் பட்டம் வழங்கப்பட்டது. லண்டன் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்ற பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க தற்போது கலனி பல்கலைக்கழகத்தில் ஆங்கில மொழித்துறை சிரேஷ்ட பேராசிரியராக பணியாற்றி வருவதுடன் பாலின கற்கைகள் நிலையத்தின் ஸ்தாபக பணிப்பாளராகவும் இருக்கிறார். கற்பித்தல் மற்றும் ஆய்வுத்துறையில் சுமார் 3 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட அனுபவத்தை கொண்ட அவர் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பாலின சமத்துவ கொள்கை உருவாக்கம், அது சார்ந்த பயிற்சி அளித்தல் மற்றும் செயற்திட்ட மதிப்பீடு என்பனவற்றுக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இதன்படி புத்திஜீவியும் சகலரது நன்மதிப்பை பெற்றவருமான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை செயல்முறைகள் நியாயமானதும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்ததும் உரிய நடைமுறைகளுக்கு அமைவாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும். மாறாக விசாரணைகள் அத்துமீறல்களுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் புத்திஜீவி ஒருவரின் கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அமையக்கூடாது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் 7.55 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 வீடுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் முகாம் தமிழர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் அகதீஸ்வரம் வட்டத்தில் பெருமாள்புரத்திலும் பலவிளையிலும் செயல்பட்டு வருகிறது. அதேபோன்று விளவங்கோடு வட்டத்தில் கோலவிளை மற்றும் யாரன்விளையிலும் செயல்பட்டு வருகிறது. மேற்காணும் முகாம்களில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட இலங்கை தமிழ் மக்கள் வசித்து வருகிறார்கள். மேலும் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் பணக்கொடை, இலவச அரிசி மற்றும் ரேசன் பொருட்கள், இலவச மின்சாரம், ஆண்டுக்கு ஒரு முறை துணிகள், பாத்திரங்கள் மற்றும் முகாம் வாழ் மக்களுக்கு அவர்களின் திறமைக்கேற்ப தையல் பயிற்சி, ஓவிய பயிற்சி போன்ற திறன்மிகு சுயதொழில் மூலம் வருமானம் ஈட்டும் வகையில் கட்டணம் இல்லாமல் பயிற்சிகளை வழங்கி அவற்றில் சிறந்தவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு மானியத்துடன் கடன் உதவிகளும் வழங்கி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 6,77,00,000 ரூபாய் செலவில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்ட 100 வீடுகள் கொடுக்கப்பட்டது. அதேபோல் பல விலையில் 4,66,00,000 ரூபாய் செலவில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்ட 72 வீடுகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 வீடுகள் திறப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள அரசு நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆய்வு செய்தார். பெருமாள்புரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 குடியிருப்புகளை முதலமைச்சர் நேரில் சென்று முகாம்பால் தமிழர்களை திறந்து வைக்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அக்குடியிருப்பு முகாம்கள் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் வீடுகளை பார்வையிட்டு முகாம்பால் தமிழர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து முதல்வர் கேட்டறிந்தார். அப்போது மு க ஸ்டாலின் முகாம்பால் தமிழர்கள் குடியிருப்புகளை இன்றைய திறந்து வைத்திருப்பது தங்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்கின்றது என்றும், புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடுகள் தரமானதாக உள்ளதாகவும், தங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் கிடைத்து வருவதாக கூறி அதற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர்.
இத்துடன் ஜெஃப்னாக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaklari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.